எங்களோட பியூர் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனை நீங்கள் அவங்களோட கூட பழகி பாருங்க, அதோட லைஃபோட பர்செப்ஷனே வேற மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ற தைரியம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நீங்கள் ஒரு டீம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு லீடர்னால் வந்து கேப்டன் மட்டும் இல்லை, ஒருத்தர் நின்றுட்டு அப்போ நீங்கள் அங்கே பால் போடுங்க, இவர் இங்கே போட்டு இங்கே வந்தால் நம்ம போய் கோல் பண்ணிடலாம், இல்லை எப்படி விளாட்ணும் நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்ல அட்வைஸ் பண்ணுற எல்லாருமே லீடர்ஸ் தான். ஏன்னா அவங்க டீம் ஜெயிக்கணும், அவங்க லீட் பண்ணுறாங்க. அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து உங்களை அறியாமல் அந்த சப்கான்சியஸில் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். சார் சொன்ன மாதிரி டிசிப்ளின். அது டிசிப்ளின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் விளாட்ணும், இந்த டைம் நீங்கள் இடிச்சிங்கன்னா ஃபோனு, நீங்கள் இல்லைன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ உங்களை அறியாமல் இப்படிலாம் நடக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த அளவு தான் ஓடணும், இதுக்கப்புறம் என்னை வந்து இடிச்சிடுவாங்க, இல்லைன்னா நான் ஃபவுல் பண்ணிடுவாங்க, நான் இப்படிலாம் இந்த சேட்டன் டிசிப்ளின்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் விளாண்டு அவங்க சப்கான்சியஸில் டிசிப்ளின் ஓகே இந்த செட் இதுக்கு மேலே போனால் ஃபவுல். அப்போ நீ அதே தான் ஒரு சொசைட்டிலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஒரு டிராஃபிக் சிக்னல் ஆளே இல்லைன்னா கூட நிற்பீங்க. ஏன்னா உங்கள் சப்கான்சியஸில் இதுக்கு மேலே தாண்டா தப்பு அப்படின்றது வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது ஸ்போர்ட்ஸில் தான்.